நமஸ்காரம். போகி இந்த பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரித்து பறை கொட்டுவதின் அறிவியல் அர்த்தம் என்ன? எப்படி இது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவியாக இருந்தது? இது தவிர போகி பண்டிகை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலங்களில் எப்படி கொண்டாடப்படுறது? குழந்தைகளோட அறிவை வளர்க்குறதுக்கு போகி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? சுவாரஸ்யமான விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகி என்பது மார்கழியோட கடைசி நாள். பருவ மாற்ற காலமும் இதுதான். குளிர்காலம் முடிஞ்சு சூரிய ஒளி அதிகமாகும் பருவம். அறுவடை முடியும் காலமும் இதுதான். அந்த நாட்களில் அறுவடை முடிந்து விவசாய கழிவுகளை அதிகாலை வேளையில் எரித்து தொற்று கிருமிகளை அகற்ற சாணம், வேம்பு முதலியவற்றை பயன்படுத்துவார்கள். இந்த புகை இயற்கை கிருமி நாசினியாக செயல்பட்டு சுற்றுப்புற சூழ்நிலை தூய்மைப்படுத்தி நோய்களை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கும். இதன் மூலம் பருவமாற்றம் காரணமாக வரும் தொற்று நோய்கள் தடுக்கப்படும். பறைமேளம் அடித்து குளிர்கால முடிவை அறிவித்து செழிப்பு வளம் வேண்டி ஒரு புதிய துவக்கத்தை கொண்டாடுவார்கள். நாளடைவில் போகி என்பது பழைய துணிகள், பூஞ்சை பொருட்கள், பிளாஸ்டிக், ரப்பர் ஆகியவற்றை எரிக்கும் நாளாக இருக்கு. இதனால சுற்றுப்புற சூழல் மாசுபடுகிறது. இதிலிருந்து வரும் ரசாயனம் கலந்த புகை நமக்கும் வரப்போகும் சந்ததிகளுக்கும் உடல் ஆரோக்கிய கெடுதிகளை ஏற்படுத்தும். இதனை கருத்தில் கொண்டு இந்த பொருட்களை அனைவரும் தவிர்ப்பது நல்லது. புராண கதைகளின்படி போகி திருநாள் மழையை அளித்து அருளும் மழை தெய்வமான இந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். இந்த நாளில் விவசாயிகள் பயிர்கள் செழித்து வளர மழை கொடுத்து உதவிய இந்திர பகவானுக்கு நன்றி செலுத்துகின்றனர். மேலும் போகி தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையின் ஆரம்ப நாள், உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. உழவர்கள் தங்களுடைய கலப்பை மற்றும் பிற விவசாய கருவிகளை வழிபட்டு மரியாதை செலுத்துகின்றனர். அனைவரும் அன்று வீடுகளை சுத்தப்படுத்தி வர்ண கோலங்கள், மாவிலைகள், பூக்களால் அலங்கரித்து இனிப்புகள் செய்து இறைவனை வழிபட்டு நேர்மறை எண்ணங்களோடு புது துவக்கத்தை கொண்டாடுகிறார்கள். ஆந்திர மாநிலத்தில் இந்த நாளை போகி பள்ளு என்று கொண்டாடுகிறார்கள். இலந்தைப்பழம், நெல்லிக்காய், சிறிய கரும்பு துண்டுகள், மஞ்சள் கலந்த அரிசி, பூக்கள், நாணயங்கள் ஆகியவற்றை குழந்தைகளின் மீது தூவி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் செழிப்பு கிடைக்க ஆசீர்வதிக்கிறார்கள். அறிவியல் ரீதியா மூளையில் பிரம்மரந்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி இருக்கு. இது மூளையின் மையப்பகுதி. இந்த பகுதியில் பழங்களை தூவுவதால் அது தூண்டப்பட்டு குழந்தைகளின் அறிவுத்திறன் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பொம்மைகொலு திருவிழாவும் தென்னிந்தியாவில் சில இடங்களில் போகி என்று நடைபெறும். தெய்வ பொம்மைகள், வாணிப பொம்மைகள் கதை வடிவில் காட்சிகளாக வைக்கப்பட்டு குழந்தைகளின் ஆரோக்கியம், அறிவு வளம் பெற இந்த கொலு அமைக்கப்படுகிறது. இந்த நாளில் அரிசலு அடுகுலு என்கிற வழக்கம், அதாவது அரிசி வெல்லம் கலந்து செய்யப்பட்ட அதிரசத்தில் குழந்தைகளின் முதல் காலடியை வைத்து குழந்தைகளின் வளமான எதிர்காலத்திற்கு பிரார்த்தனை செய்யும் வழக்கம் ஆந்திர மாநிலத்தில் உள்ளது. நாடு முழுவதும் பழமையான நாட்டுப்புற இசை கருவிகள் பயன்படுத்தி நடனம் மற்றும் பாடல்கள் மூலம் இந்த நாளை கொண்டாடுவர். வண்ணமயமான ரங்கோலிகள் வீட்டின் வாசலை அலங்கரிக்கும். அனைவரும் புத்தாடைகள் உடுத்தி இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ந்து புதிய காலத்தை வரவேற்க தயாராகும் நாள்தான் போகி. இந்த வருடம் போகியன்று நம் அனைவரும் சுற்றுச்சூழலையும் நம் குடும்ப வம்சங்கள் ஆரோக்கியத்தையும் மனதில் கொண்டு சரியான முறையில் பண்டிகையை கொண்டாடுவோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.